அம்மாடி சாச்சுனா ஊர் பக்கம் ஒரு பழமொழி சொல்லுவாங்க, நினப்பு தான் பொழப்ப கெடுக்குமான்னு. அந்த மாதிரி தான் இருக்குது உன்னோட பேச்சு. லைவ்ல சாச்சனாவும் முத்துக்குமரனும் பேசிகிட்டு இருக்காங்க. அப்போ சாச்சனா வந்து முத்துக்குமரன் கிட்ட சொல்கிறாங்க, ஒரு பேராக சொல்லிட்டு அவங்க விளையாடுறது சரியில்லை, இவங்க விளையாடுறது சரியில்லை அப்படின்னு ஒருத்தரையாக சொல்கிறாங்க. ஆனால் சாச்சனா வந்துட்டு எப்படியும் வந்து இருந்துருவாங்களாம். அவங்க எப்படி நான் ஒரு 10 வாரம் கடந்துருவேன் அப்படின்னு. உடனே முத்துக்குமரன் சொல்கிறாரு, 10 வாரம் என்ன, நீ 15 வாரமே கூட இரு அப்படின்னு சொல்கிறாரு. உடனே 15 வாரம் நான் எப்படி இருக்க முடியும், 15 வாரமே கிடையாதே, 12.5 13 வாரம் தான் அப்படின்னு சொல்லிட்டு சாச்சனா சொல்கிறாங்க. உடனே முத்துக்குமரன் கேட்குறாரு, அப்படியா, அப்போ 70 35 எவ்வளவு அப்படின்னு கேட்குறாரு. உடனே திரும்ப 100 100 100 அப்படி சொல்லிகிட்டே இருக்காங்க. திரும்ப வந்துட்டு கேட்குறேன், ஏம்மா 70 35 கேட்குறேன்டா அப்படி கேட்குறாங்க. உடனே 110 110 அப்படின்னு சொல்கிறாங்க. உடனே முத்துக்குமரன் சொல்கிறாரு, ஐயோ 70னா 7 வாரம், 35னா 5 வாரம், அதுக்காக கேட்குறேன், ரெண்டும் சேர்ந்தா எவ்வளோ வரும் அப்படின்னு திரும்பவும் கேட்குறாரு. கடைசி 105. நான் தான் கொஞ்சம் மாற்றி சொல்லிட்டேன். ஏற்கனவே அவங்க வந்து ஒரு கிரிக்கெட்டில் ஒரு சச்சின் டெண்டுல்கர், அதில் இது அப்படி என்னெல்லாமோ தன்னை பற்றி சொல்லியிருப்பாங்க, தான் ஒரு அக்கௌண்டன்ட்டுன்னு என்னெல்லாமோ சொல்லியிருப்பாங்க. இப்போ வந்து என்னடானா இப்படி சொல்கிறாங்க. சரி ஓகே, அதை நம்ம விட்டுறலாம். உடனே முத்துக்குமரன் சொல்கிறாரு, அன்ஷிதா வந்து கொஞ்சம் கேமில் இன்ட்ரெஸ்டடாக இல்லாத மாதிரி இருக்குது, அதனால தான் நான் அவங்கள நாமினேட் பண்ணேன். மேபி ஒர்ஸ்ட் பர்ஃபார்மருக்கு நாமினேட் பண்ணதை சொல்கிறாருன்னு நினைக்கிறேன். அந்த பார்ட் நான் மிஸ் பண்ணிவிட்டேன். உங்களுக்கு தெரிஞ்ச கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். ஸோ அவங்க வந்துட்டு எதுவும் பண்ணலைன்னா பரவாயில்ல, பண்ணணுன்னே அவங்க நினைக்கல, அதுக்கான எஃபர்ட்டே போடலை, ஸோ கொஞ்சம் டிஸ்டர்ப்ட் இல்லையோன்னு நான் நினைக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு முத்துக்குமரன் சொல்கிறாரு. உடனே இவங்க வந்துட்டு சொல்கிறாங்க, சௌந்தர்யா வேணால் கொஞ்சம் வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது, மக்கள் சப்போர்ட் இருக்கிறத பார்த்தா. ஆனாலும் அவங்க இப்படிலாம் பேசுகிறத பார்க்கும்போது ரொம்ப நாளைக்கெல்லாம் வந்துக்க மாட்டாங்க. அதுக்குள்ளே வந்து ஆல்ரெடி அவங்க சௌந்தர்யா வந்து இவங்களை அக்கான்னு கூப்பிடணும்னு சொல்லியிருக்காங்க இல்லையா, அதை வேற பேசுகிறாங்க. உடனே முத்துக்குமரன் சொல்கிறாரு, ரெஸ்பெக்ட்டுங்கிறது நம்ம கூப்பிடுற அக்கா வார்த்தையிலையோ அண்ணன் வார்த்தையிலையோ இல்லையோ அந்த டோனில் இருக்குது, நம்ம என்ன விதத்தில் அட்ரஸ் பண்ணுறோங்கிறதுல தான் இருக்குது. யாரையும் அக்கா அண்ணன் கூப்பிடணும்னு சொல்லி ஃபோர்ஸ் பண்ண முடியாதுன்னு அதை வேற முத்துக்குமரன் சொல்கிறாரு. அதுக்கப்புறம் வந்துட்டு ஜாக்லின் வேணால் வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது, தர்ஷிகாலாம் வேஸ்ட்டு, வர்ஷினி வேஸ்ட்டு, ரியா வேஸ்ட்டு, இதெல்லாம் சொல்கிறது யாருன்னா பெரிய கேமர் சாச்சனா, அவங்க தான் இதெல்லாம் சொல்லிட்டு இருக்காங்க. இவங்க யாருமே வேஸ்ட்டாம். வேறையும் 2 3 பேர்லாம் சொன்னாங்க, பவித்ரா சொன்னாங்க நான் நினைக்கிறேன். ஸோ இவங்க ஒரு கேர்ள் நேமாக சொல்லிவிட்டு அவங்க வேஸ்ட்டு இவங்க வேஸ்ட்டு. ஆனால் இவங்க 10 வாரம் கண்டிப்பாக தாண்டிடுவாங்களாம், கண்டிப்பாக நம்பிக்கை இருக்கும் இவங்களுக்கு. உடனே பாய்ஸில் அப்படின்னு சொல்லிட்டு ரயன் வேஸ்ட்டு, சத்யா வேஸ்ட்டு, இப்படி ஒரு 4 5 பேர் சொல்கிறாங்க. நீ வருவ, விஜய் விஷால் வருவான். உடனே முத்துக்குமரன் ஏதோ அவர் பின்னாடி திரும்பி நிற்கிறாரு. ஸோ நானாங்கிற மாதிரி கேட்டிருப்பார் போல இருக்கு. உடனே சாச்சனா சொல்கிறாங்க, நடிக்காத, நீ வருவேன்னு எனக்கு நல்லா தெரியும், நீ கண்டிப்பாக வருவ அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. ஸோ இந்த மாதிரி ஒரு டிஸ்கஷன் தான் லைவில் போயிட்டுருக்கு. நிறைய பேர் சொல்கிறாங்க முத்துக்குமரன் வந்து சாச்சனாவை யூஸ் பண்ணி தன்னோட பாயிண்ட்ஸை ரெஜிஸ்டர் பண்ணுறாரு அப்படின்னு சொல்கிறாங்க. பட் எனக்கு அந்த மாதிரி தோணலை. சாச்சனா கிட்ட அவர் ஒரு தங்கச்சிக்கிட்ட பழகுற மாதிரி தான் பழகுறாரு, சாதாரணமாக தான் பேசுகிறாரு. என்றைக்குமே எனக்கு அப்படி தோணுதில்லை. உங்களுக்கு அப்படி தோணினா மறக்காமல் கமெண்ட்ஸில் சொல்லிடுங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.